நான் ரொம்ப கிராட்டிட்யூடான பெர்சன்னு சொல்லிக்கலாம். ஆனா, இப்போ வர ஒருத்தருக்கு நம்ம யாருமே நன்றி உணர்வோட இல்ல. நான் செஞ்ச தப்புக்கு இவங்க எல்லாம் அடி, வலி எல்லாம் எனக்காக வாங்கிக்கிட்டாங்க. எனக்காக ரத்தம் சிந்தி இறந்துருக்காங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா, மக்கள் செஞ்ச பாவம் அவ்வளோத்துக்கும் மனுஷனா மரிச்சது ஏசப்பா ஒருத்தர் தான். மனுஷனா பிறந்து, மனித சரீரத்தோட ஒரு ஒரு அடிகள், காயங்கள் ஒவ்வொன்னும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஏன்னா, பைபிள்ல 1 பேதுரு 2:24 சொல்லியிருக்காங்க, நம் பாவங்களுக்கு செத்து, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு. He himself bore our sins in his body on the cross so that we might die to sins and live for righteousness. By his wounds you would have been healed. நம்ம பாவத்திலிருந்து வரணும்னு தான் எல்லாமே அவர் நமக்காக பண்ணாரு. நமக்காக மரிச்ச அப்புறமும் இப்போ மீண்டும் உயிர்த்தெழுந்து நம்ம பாவத்த மன்னிச்சுட்டு தான் இருக்காரு. தேவன் மனுஷனா பிறந்து மனுஷனா மரிச்சது போல நம்மளோட பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு அவருக்குள்ள புது வாழ்வ ஆரம்பிக்கணும். அப்போ அந்த பியூர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை லீட் பண்ண இந்த ஈஸ்டரில் நீங்கள் உயிர்த்தெழ ரெடியா? ஹாப்பி ஈஸ்டர் ஆல்.